இன்னல் ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் பல்வேறு விதமான பருவங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பிறக்கிறான் என்று சொன்னால் அவன் பிறக்கும் பொழுதே முழு மனிதனாக பிறந்து விடுவதில்லை. பிறக்கும் பொழுது ஒன்றும் அறியாத குழந்தையாக நாம் பிறக்கின்றோம். பிறகு சிறு வயதை சிறுவனாக இருக்கின்றோம். அதற்கு பிறகு வாலிப பருவத்தை, இளமை பருவத்தை ஒருவன் அடைகின்றான். அதன் பிறகு முதுமை பருவத்தை அடைந்து பிறகு அவன் மரணித்து விடுகின்றான். இப்படி அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் இது போன்ற காலகட்டங்களை, பருவங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கிய பருவங்களிலேயே, அவன் கடந்து செல்லக்கூடிய காலகட்டங்களிலேயே மிகச் சிறந்த காலகட்டம் எதுவென்று சொன்னால் அவனுடைய இளமை பருவம்தான், அவனுடைய வாலிப பருவம்தான். அல்லாஹு தஆலா எண்ணற்ற நபிமார்களை இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பி இருக்கின்றான். அதில் திருமறை குர்ஆனில் மிகப்பெரிய அரசாங்கத்தை அமைத்து காட்டிய நபிமார்கள், மிகப்பெரிய கொடுங்கோல் அரசனை எதிர்த்து புரட்சி செய்த நபிமார்கள், இந்த நபிமார்களை எல்லாம் அல்லாஹ் இளமை பருவத்தில் தான் அவர்களை அல்லாஹ் நபியாக ஆக்கியிருக்கின்றான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாதாரண ஒரு நபி அல்ல. அவர்கள் ஃபிரௌன் என்கின்ற கொடுங்கோல் மன்னனை எதிர்த்து இஸ்ரவேலர் சமுதாயத்தை அடிமைப்படுத்தி அடக்குமுறை செய்து ஆண் மக்களை எல்லாம் கொன்றழித்து பெண் மக்களை மட்டும் உயிரோடு வாழ வைத்தானே, அப்படிப்பட்ட கொடுங்கோல் அரசன் ஃபிரௌனுக்கு எதிராக அவர்கள் போராடினார்கள். சத்திய கருத்தை அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள். எப்படிப்பட்ட ஃபிரௌன்? அந்த ஃபிரௌன் சொன்னான், அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் மிகப்பெரிய ஒரு கடவுள். என்னுடைய இந்த தேசத்தில் ஓடக்கூடிய ஆறுகள் என்னுடைய காலடியில் ஓடுகிறது என்று ஆணவத்திலே, அகம்பாவத்திலே திரிந்தானே. அப்படிப்பட்ட அந்த ஃபிரௌனுக்கு எதிராக அனுப்பப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, வலம்மா பலகா சுத்தஹு ஆத்தைனாஹு ஹுக்ம வ இல்மா, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இளமை பருவத்தை அடையும் பொழுது நாம் அவருக்கு ஞானத்தையும் கல்வியையும் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுக்கின்றான். எந்த பருவத்தில் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான்? அவருடைய அந்த வாலிப பருவத்திலே, இளமை பருவத்தில் தான் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுக்கின்றான். அதுபோன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறை நாம் கேள்விப்பட்டிருப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறிலேயே இப்ராஹிம் நபியை பற்றி பேசும்போதே நம்முடைய சிந்தனைக்கு எது வரும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஏகத்துவ கொள்கைக்கு எதிராக வாழ்ந்த மக்களிடையே பிரச்சாரம் செய்யும் பொழுது அந்த மக்கள் எல்லாம் ஒரு நாள் திருவிழாவிற்காக இப்ராஹிம் நபியை அழைக்கும் போது, இன்னி சகீம், நான் நோயாளி என்று சொல்லி தன்னுடைய வீட்டிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்கி விடுகின்றார்கள். தன்னுடைய சமுதாயம் எல்லாம் திருவிழாவிற்காக சென்றிருக்கும் போது இவர்கள் ஒரு தனி மனிதராக சென்று அந்த மக்கள் அறியாமையால் வணங்கி வந்த அந்த சிலைகளை அவர்கள் உடைக்கின்றார்கள். இந்த உடைக்கக்கூடிய சம்பவத்தை பற்றி நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருக்கின்றோம். மக்கள் எல்லாம் திரும்பி வருகின்றார்கள். மன் ஃபஅல பி ஆலிஹத்தினா, நம்முடைய இந்த தெய்வங்களை எல்லாம் இவ்வாறு ஆக்கியது யார் என்று மக்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளும் போது அங்கே என்ன பதில் சொல்லப்படுகிறது? நாங்கள் சமீஅனா ஃபதன் யுகாலு லஹும் இப்ராஹிம், நாங்கள் ஒரு இளைஞரை பற்றி செவியேற்றோம், அவருக்கு இப்ராஹிம் என்று சொல்லப்படும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தனி மனிதனாக இருந்த அல்லாஹ் இப்ராஹிம் நபி அப்படி சொல்லும் போது, இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன், இப்ராஹிம் அவர்கள் ஒரு சமுதாயமாக திகழ்ந்தார்கள். ஒரு சமுதாயமே சேர்ந்து என்ன பணியை செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு பணியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தனி மனிதனாக நின்று செய்து காட்டினார்கள். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை யாருக்கும் அஞ்சாமல் எடுத்து சொன்னார்களே, அந்த பருவம் எப்படிப்பட்ட பருவம்? அதுவும் இளமை பருவம் தான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அந்த மக்கள் பேசுகிறார்கள்,
நாங்கள் ஒரு இளைஞரை பற்றி செவியேற்றோம், அவருக்கு இப்ராஹிம் என்று சொல்லப்படும். அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் செய்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அவர் ஒரு இளைஞராக இருந்தார் என்கின்ற அந்த செய்தியையும் அல்லாஹ் சேர்த்து சொல்கின்றான். அதுபோன்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹ் கூறுகின்றான், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலே கேள்வி கேட்கக்கூடியவர்களுக்கு, சிந்திக்கக்கூடியவர்களுக்கு எண்ணற்ற அத்தாட்சிகள், படிப்பினைகள் இருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப அப்படிப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அரசாங்கத்தை ஏற்படுத்தி அந்த நாட்டிற்கே அவர்கள் ஹசானாவிற்கு பொறுப்புதாரியாக ஆகின்றார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சத்தை அவர்கள் சமாளிக்கின்றார்கள். சிறைச்சாலையிலே அவர்கள் பல்லாண்டுகள் கழித்து அந்த சிறைச்சாலையில் அவர்கள் ஏகத்துவத்தை எடுத்துரைக்கின்றார்கள். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுது நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, ஃபலம்மா பலகா சுத்தஹு ஆத்தைனா ஹுக்ம வ இல்மா, யூசுப் அவர்கள் அவருடைய வாலிப பருவத்தை அடையும் பொழுது நாம் அவருக்கு கல்வியையும் ஞானத்தையும் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ ஒரு அல்லாஹ் தஆலா இப்படி பல நபிமார்கள், எந்த நபிமார்கள் எல்லாம் மிகப்பெரிய புரட்சிகளை செய்தார்களோ அப்படிப்பட்ட நபிமார்களில் பலர்களை அல்லாஹ் தஆலா இளமை பருவத்தில் தான் நபியாக ஆக்கியிருக்கின்றான். என்ன காரணம்? இந்த இளமை பருவம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு காலகட்டம். ஒரு அறிஞர் கூட சொல்வார், ஒரு இளமை பருவம் என்பது ஒரு மட்பாண்டம் செய்யக்கூடியவனின் கையில் இருக்கின்ற களிமண்ணை போன்றது. ஒரு மட்பானை செய்யலாம் பாருங்க, மண்பானை என்பது அதை சூடு பண்ணி பானையாக செய்து விட்டால் அது எந்த ஷேப்ல இருக்கோ அப்படித்தான் இருக்கும். வளைஞ்சிருந்தா வளைஞ்சிருக்கும். அது எந்த சைஸ்ல செய்யறோமோ அந்த சைஸ்ல தான் இருக்கும். அப்போ ஒரு பானை செய்யக்கூடியவன் அந்த களிமண்ணை அதை சூடு பண்றதுக்கு முன்னாடி, அதை சுட வைப்பதற்கு முன்னாடி எந்த ஷேப்ல செய்யறானோ அந்த ஷேப்ல தான் அந்த பானை உண்டாகும். அதுபோன்று ஒரு இளைஞன், ஒருவன் இளமை பருவத்திலே எப்படி உருவாக்கப்படுகிறானோ அப்படித்தான் அவனுடைய கடைசி கட்ட வாழ்க்கை வரை அமையும் என்று ஒரு அறிஞர் சொல்றார். இவருடைய வார்த்தையில தவறும் இருக்கிற, இளமை பருவத்தை தவறு செய்து முதுமையில் திருந்திய மக்கள் இருக்கிறாங்க. ஆனா பெரும்பாலும் இப்படித்தான் இருக்கும். இளமை பருவத்தில் நம்முடைய உள்ளத்தில் எதை நாம் நம்முடைய மனதில் நினைக்கிறோமோ அந்த அடிப்படையில் தான் பெரும்பான்மை மக்களுடைய வாழ்க்கை அமைந்திருப்பதை பார்க்கிறோம். அப்ப இளமை பருவம் என்பது முக்கியமான ஒரு காலகட்டம். இந்த இளமை பருவத்திலே நம்முடைய வாழ்க்கையை எந்த அடிப்படையில் நாம் அமைக்கின்றோமோ அந்த அடிப்படையில் தான் நம்முடைய எதிர்கால வாழ்க்கை அமையும், நம்முடைய மறுமை வாழ்க்கை அமையும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக சொல்கிறார்கள், இந்த இளமை பருவம் எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பருவம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலிருந்து, அவங்களுடைய வார்த்தையிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள முடியும். சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, சபஅத்துன் யலில்லுஹுமுல்லாஹு ஃபீ லில்லிஹி யௌம லா லில்ல இல்லா லில்லுஹு, 7 வகையான சாராருக்கு அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய நிழலை தவிர மஹ்ஷர் மைதானத்தில் சூரியன் தலை உச்சியில் இருக்கும். மக்கள் அனைவரும் தங்களுடைய வேர்வையிலே நனைந்து கொண்டிருப்பார்கள். அவரவர் செய்த பாவத்தின் அளவிற்கேற்ப சிலர் கலந்த வரைக்கும் வேர்வையில் இருப்பாங்க, சிலர்கள் முட்டுக்கால் வரைக்கும் வேர்வையில் இருப்பார்கள், சிலர்கள் கழுத்து வரை வேர்வையில் இருப்பார்கள். அவரவர் செய்த பாவத்தின் அளவிற்கு மறுமையில் வேர்வையில் மூழ்கி இருப்பார்கள். அந்த மாதிரி கொடுமையான அந்த காலகட்டத்திலே அல்லாஹ் தஆலா 7 வகையான சாராருக்கு மட்டும் அல்லாஹ் செய்கின்றான். அல்லாஹ்வுடைய அரிசின் கீழ் அல்லாஹ் நிழல் கொடுக்கின்றான். அவங்களுக்கு அந்த ஹீட் தெரியாது. இந்த உலகத்துடைய வெப்பத்தை விட 70 மடங்கு அதிகரிக்கப்பட்டது மறுமையுடைய அந்த வெப்பம். அப்ப அந்த ஹீட் தெரியாம 7 வகையான சாராருக்கு அல்லாஹ் அரிசின் கீழ் அல்லாஹ் நிழல் கொடுக்கின்றான். அல்லாஹ் ஒரு சாரார் யார்? ஷாபுன் நஷஃபி இபாதத்தி ரப்பிஹி, தன்னுடைய இறைவனின் வணக்க வழிபாட்டிலேயே திளைத்து வளர்ந்திருந்தானே அப்படிப்பட்ட இளைஞன். எந்த ஒரு இளைஞன் தன்னுடைய இளமை பருவத்திலே அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே கழிக்கின்றானோ அவனுக்கு அல்லாஹ் என்ன செய்கின்றான்? அரிசிக்கு நிலை கொடுக்கின்றான். அப்ப இளமை பருவத்தில் வணக்க வழிபாட்டில் கழிப்பது என்பது அவ்வளவு பயங்கரமான ஒரு கஷ்டம். இளமை பருவத்தில் பல திசைகளில் நம்முடைய உள்ளம் செல்லும், பல வழிகளில் நம்முடைய உள்ளம் தடுமாறும். இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம், இளைஞர் சமுதாயம் எப்படியெல்லாம் தடுமாறுகிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பாக
இந்த இளமை பருவம் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பருவம். இதை நாம வணக்க வழிபாட்டில் கழிக்கிறோம் பாருங்க. இதற்கு என்ன கூலி? இந்த இளமை பருவத்தில் அல்லாஹ் சொன்னபடி நாம் நடந்து விட்டால் நமக்கு மறுமையில் சொர்க்கத்தை தவிர வேற ஒன்றும் கிடையாது. அதுதான் கூலி. மகிஷர் மைதானத்திலேயே அல்லாஹ் என்ன செய்கின்றான்? அவனுடைய அரசின் கீழ் நமக்கு நிழல் தருகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் இளமை பருவத்தை அமைப்பது என்பது மிக கடினமான ஒரு காரியம். மிக கடினமான ஒரு காரியமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் அல்லாஹ் அப்படி வளர்ந்த இளைஞனுக்கு அல்லாஹ் அரசின் கீழ் நிழல் கொடுக்கின்றான். அப்ப அவ்வளவு முக்கியமான ஒரு பருவம் இந்த இளமை பருவம் என்பது. இன்றைக்கு நம்ம இஸ்லாமிய வரலாறுகளை நாம் கொஞ்சம் எடுத்து பார்க்கணும். இந்த இளமை பருவம் ஒரு இளைஞர்கள் எப்படி இருந்தால் அந்த நாடு உருப்படும், அந்த சமுதாயம் உருப்படும், அவருடைய கொள்கை உருப்படும் என்பதை பற்றி நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாமிய நாடுகள் நாம் சொல்றோம் பாருங்க, அந்த நாட்டினுடைய வரலாறுகளை நாம் புரட்டி பார்க்க வேண்டும். நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஸ்பெயின் நாடு. இந்த ஸ்பெயின் நாடு தாரிக் இப்னு அப்துல் அசீஸ் என்பவருடைய தலைமையில் வெற்றி கொள்ளப்பட்டு ஏறத்தாழ 1000 ஆண்டுகள் அது ஒரு இஸ்லாமிய நாடா இருந்தது. ஸ்பெயின் இருக்கு பாருங்க, இந்த ஸ்பெயின் நாடு அது ஒரு இஸ்லாமிய நாடாகத்தான் 1000 ஆண்டுகள் இருந்தது. இன்றைக்கு அந்த ஸ்பெயின் நாட்டுடைய கதி என்ன? அது ஒரு கிறிஸ்தவ நாடு. இன்றைக்கு அது ஒரு கிறிஸ்தவ நாடு. ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்து பெரும்பான்மை 100% முஸ்லிம்கள் வாழ்ந்த ஒரு நாடு. இன்றைக்கு அது ஒரு கிறிஸ்தவ நாடு, இஸ்லாம் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடு ஸ்பெயின் நாடு. இந்த ஸ்பெயின் நாட்டில் இஸ்லாத்தை எப்படி அழிச்சாங்க? இன்றைக்கு அங்க உள்ள சர்ச்சுக்குள்ள போனோம்னு சொன்னா, ஸ்பெயின்ல பள்ளிவாசல் தான் சர்ச் எப்படி இருக்கும்? பள்ளிவாசல் தான் சர்ச்சா மாற்றப்பட்டிருக்கும். அங்க வாழக்கூடிய பெயரை கேட்டோம்னா யூசுப், முகமது, அப்துல் இப்படிதான் என்ன செய்யும்? இப்ராஹிம் என்றுதான் அவங்களுடைய பெயர்கள் இருக்கும். பேரை பார்த்தா முஸ்லிம் பேரா இருக்கும். ஆனா கழுத்துல சிலுவையை போட்டிருப்பாரு. அவர் போகக்கூடிய பள்ளிவாசல் அங்கே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வணங்கக்கூடிய அது சர்ச்சாக மாற்றப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஸ்பெயின்ல எப்படி அது ஒரு கிறிஸ்தவ நாடாக மாற்றினார்கள்? நம்ம நாட்டில் உள்ள மாதிரி ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்களை அங்கு வளர்த்து முஸ்லிம்களை கொண்டடித்தார்களா? அந்த மாதிரி வேலையை செய்யல. அவங்க குர்ஆனை மாற்றினாங்களா? குர்ஆன்ல ஈசா நபியை வணங்க வேண்டும் என்று குர்ஆனை அவர்கள் மாற்றினார்களா? குர்ஆனை அவர்கள் மாற்றவில்லை. ஹதீஸ மாத்தினாங்களா? ஹதீஸ மாத்தல. ஸ்பெயின் நாட்டில் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அந்த நாட்டில் முஸ்லிம்களை இஸ்லாத்தை விட்டும் திசை திருப்ப வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனை படிக்க விடாமல் ஆக்க வேண்டும், ஹதீஸை படிக்க விடாமல் ஆக்க வேண்டும். அதற்கு என்ன வழி பண்ணாங்க? முஸ்லிம் இளைஞர்களுக்கு மத்தியிலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள், இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாய இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல்,
வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 78274827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044215215226. பெண்களுக்கு மத்தியிலே ஆபாசத்தை ஈஸியா கிடைக்க வச்சாங்க. ஆபாச புத்தகங்கள் இருக்கு பாருங்க, அந்த ஆபாச புத்தகங்கள் எல்லாம் இஸ்லாமிய இளைஞர்களுக்கு முஸ்லிம் மக்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்க வச்சாங்க. முஸ்லிம் பெண்களுக்கு ஆபாச புத்தகங்களை கிடைக்க வச்சாங்க. அதுபோடு மட்டுமல்லாமல் முஸ்லிம் இளைஞர்களை தேர்ந்தெடுத்து போதைக்கு அடிமையாக்கினாங்க. அவர்களுக்கு கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை கொடுப்பது, அவர்களுக்கு இந்த மாதிரி போதைப் பொருட்களுக்கு அடிமையாக வைத்து பெரும்பான்மை முஸ்லிம் இளைஞர்களை வென்றெடுத்தாங்க. போதைக்கும் இந்த ஆபாசத்திற்கும் அடிமையாகிய அந்த சமுதாயம் விபச்சாரத்தில் விழுந்து நாளடைவில் எப்படி ஆயிட்டாங்க? இஸ்லாத்தையே மறந்து எங்களுக்கு போதை இருந்தா போதை இல்லாவிட்டால் வாழ்க்கை இல்லை, ஆபாசம் இல்லாவிட்டால் வாழ்க்கை இல்லை, குர்ஆனை விட்டு தூரம், குர்ஆனை படிக்கவில்லை, ஹதீஸை படிக்கவில்லை, குர்ஆனை விட்டு தூரமாக்கி ஹதீஸை விட்டு தூரமாக்கி போதைக்கும் ஆபாசத்திற்கும் இந்த புகை பொருட்கள் இருக்கு பாருங்க, போதை பொருட்கள், இதற்கும் அந்த சமுதாயத்தை அடிமையாக்கித்தான் அந்த நாட்டையும் ஒரு கிறிஸ்தவ நாடாக அவர்கள் மாற்றினார்கள். இன்றைக்கு ஸ்பெயின்ல இஸ்லாம் வளர்ந்து வரக்கூடிய மார்க்கம் என்று நாம் மார்க்கத்தை பெருமையாக சொல்றோம். ஆனால் அதனுடைய வரலாற்றை திருப்பி பார்த்தால் அது ஒரு இஸ்லாமிய நாடு. அப்ப ஒரு நாட்டில் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டில் முஸ்லிம்கள் கொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்றைக்கு ஒரு இஸ்லாமிய இளைஞன் இது போன்று போதை வஸ்துக்களுக்கு ஆபாசத்திற்கு அடிமையாகிவிட்டானோ, என்றைக்கு ஒரு சமுதாயம் அதனுடைய ஒழுக்க கட்டுப்பாட்டை மீறுகிறதோ அன்றைக்கு அந்த சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யும், இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிடும். ஸ்பெயினுடைய வரலாறு நமக்கு என்ன செய்து தெளிவாக உணர்த்துகிறது. இன்றைக்கு நம்முடைய சமுதாய இளைஞர்கள் நாம் எப்படி இருக்கின்றோம்? நம்முடைய சமுதாயம் சிந்திச்சு பாருங்க. நாம எதற்கெல்லாமோ பயப்படுகின்றோம். நம்மை சுற்றிலும் எதிரிகள் குறிவைத்திருக்கின்றார்கள் என்றெல்லாம் பயப்படுகின்றோமே. நம்மை நாம் சீர்படுத்தினோமா? இஸ்லாத்தை பற்றி நாம் தெரிந்திருக்கின்றோமா? நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கு நம்மை நாம் தயார்படுத்தி இருக்கிறோமா? இஸ்லாத்தை சரியாக பின்பற்றினால் போதும் நம்மை எந்த எதிரியும் யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. அவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கை திட்டத்தை, ஒரு சரியான ஒரு வழிமுறையை அல்லாஹ் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றான். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு அந்நிய பெண்ணை பார்த்து விட்டால் அதையே ஒரு ஃபேமஸா எடுத்துக்கிட்டு, ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பதை, ஒரு அந்நிய பெண் பின்னால் சுற்றுவதை, ஒரு அந்நிய பெண்ணை மனதில் காதல் என்ற பெயரிலே மனதில் பதிய வைத்துக் கொண்டு அதே சிந்தனையாக இருப்பதை நாம அதுதான் வாழ்க்கை நாம நினைக்கிறோம். அதற்காக தியாகம் செய்யக்கூடிய எத்தனை இளைஞர்களை பார்க்கிறோம். இது மார்க்க அடிப்படையில் எவ்வளவு கடுமையான ஒரு குற்றம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹன் நபியு குல்லில் மூமினீன, நபியே மூமின்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் யகுல்லூ மின் அபுசாரிஹிம் வ யஹ்ஃபலூ ஃபுரூஜஹும், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், தங்களுடைய கருப்புகளை அவர்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் அவன் முதலாவதாக தன்னுடைய பார்வையை தாழ்த்தணும். பார்வையை தாழ்த்தினால்தான் அவன் ஒரு முஸ்லிம். அல்லாஹ் யாருக்கு சொல்ல சொல்கிறான்? ஈமான் கொண்ட அனைவருக்கும் அல்லாஹ் சொல்ல சொல்கிறான். இதுல எல்லாருமே உள்ளடக்கம். அதை பொதுவா யார் ரொம்ப உள்ளடங்குவாங்க? நம்மை போன்ற வாலிபர்கள், இளைஞர்கள் இதை ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அவர்கள் தங்களுடைய கற்புகளை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒருவனுடைய கற்பு எப்பொழுது பேணி பாதுகாக்கப்படும்? அவனுடைய பார்வையை எவன் பாதுகாக்கின்றானோ அப்பொழுதுதான் அவனுடைய கற்பை அவன் பாதுகாக்க முடியும். பார்வையை பாதுகாக்க வச்சுக்கிறீங்க, கற்பை பாதுகாக்க முடியாது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ராலிக்கு அசுகாலகும், இதுதான் அவருடைய மனதிற்கு பரிசுத்தமானது. ஒரு ஆய்வு கூட வச்சு பார்க்கலாம். நீங்க ஒரு படிக்கக்கூடிய இளைஞனுக்கு சொல்லுங்க, ஒரு மாசத்திற்கு
அவன் வெளியே பார்க்க ஆபாச பத்திரிகைகளை பார்க்காம, ஆபாச புத்தகங்களை பார்க்காம, ஆபாச சினிமாக்களை பார்க்காம அவர் ஒரு பாடத்துல கவனமா படிக்கட்டும். அதே இளைஞன் என்ன செய்யணும், இந்த மாதிரி செஞ்சு பார்த்திடக்கூடாது. செஞ்சு பார்த்தா இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இப்படி செஞ்சு பாருங்க. யார் இந்த மாதிரி தவறான எண்ணங்கள் நம்ம உள்ளத்துல இருக்குதோ அவங்க அவையெல்லாம் நிப்பாட்டி விட்டு ஒரு குர்ஆனை எடுத்து நீங்க அதை கரெக்ஷன் பண்ணுங்க. ஒரு புக்கை எடுத்து படிச்சு பாருங்க. அந்த சிந்தனை, வெளி உள்ள சிந்தனை, இந்த ஆபாச சிந்தனை எதுவும் இல்லை என்று சொன்னால் தாராளமாக நமக்கு என்ன செய்யும், நாம் எதை படிக்கின்றோமோ, எதில் நாம் ஈடுபடுகின்றோமோ அந்த காரியம் மிக இலகுவாக நமக்கு என்ன செய்யும், கைவிடும். இன்றைக்கு விஞ்ஞான உலகம் சொல்லி காட்டுது, ஒரு ஆண்மகன் இன்றைக்கு இஸ்லாத்துக்கு மாற்றமா நம்முடைய உலக சூழ்நிலை இருக்குது. அந்நிய பெண்கள் அரை உரை ஆடையோடு அலையக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இந்த அந்நிய பெண்களை பார்க்கும் போது ஒரு ஆணுடைய உடல்ல அப்படியே ஒரு சிந்தனை ஏற்படும். ஒரு எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் ஒரு அந்நிய பெண்ணை பார்க்க வச்சுக்கிறீங்க, பார்க்கும் போது இவருடைய உடல்ல ஒரு விதமான மாற்றங்கள் ஏற்படும். அப்படி திரும்ப திரும்ப பார்க்கும் பொழுது இவனுக்கு பலவிதமான உடல் மெலிவது, பலவிதமான நோய்களை அந்த அந்நிய பெண்களை பார்ப்பதினால், அரை உரை ஆடை அணிந்த பெண்களை பார்ப்பதினால் இவனுடைய உடலில் பலவிதமான குறைபாடுகளை அந்த பார்வை ஏற்படுத்துகிறது. நமக்கே தெரியும், ஒரு அந்நிய பெண்ணை நீங்க பாருங்க, அரை உரை ஆடையோட பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மாதிரி ஒரு ரசாயன மாற்றம் உடம்புல வரும், ஒரு இயலாமை தோன்றும், உடம்பு பலகீனமான மாதிரி இருக்கும். அப்ப இந்த மாதிரி பார்வையை பாதுகாத்த வச்சுக்கிடுங்க, நம்முடைய அறிவை அது பாதுகாக்கிறது, நம்முடைய மானத்தை அது பாதுகாக்கிறது. எந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் ஒரு அந்நிய பெண்ணை திடீரென்று பார்த்து விட்டால் என்ன செய்ய வேண்டும்? அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், அன் அஸ்ரிஃப பஸரி, நான் என்னுடைய பார்வையை திருப்ப வேண்டும். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறான். ஒவ்வொரு இளைஞனும் இந்த ஒழுக்கத்தை பின்பற்றினால் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் எப்படி இருக்கும்? இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் ஆபாசம் தலைவிரித்தாடுவதை பார்க்கிறோம். அது நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்கள் அதிலே மூழ்கி திளைப்பதை நாம் பார்க்கிறோம். இஸ்லாம் இந்த ஆபாசத்தை எந்த அளவு சொல்லி காட்டியிருப்பாங்க. நம்ம பத்திரிகையை பிரித்தாலும் ஆபாசம், தொலைக்காட்சி பட்டியை திறந்தாலும் ஆபாசம், எங்கு பார்த்தாலும் நம்மை சுற்றிலும் ஆபாசங்கள் நிறைந்து காணப்படுது. ஒரு கிரிக்கெட் போட்டி, விளையாட்டு போட்டி, விளையாட்டை பார்த்தா தப்பான்னு கேட்கிறான். கிரிக்கெட்டை தான் சினிமா பார்க்கல, கிரிக்கெட்டை பார்க்கலாமா? பார்க்கலாம் சொல்ல முடியாது. அது சினிமாவை விட ரொம்ப மோசம் இது கிரிக்கெட். கிரிக்கெட்டே காட்டுறான், விளையாட்ட அடிக்கிற பந்து அடிக்கிறது மட்டுமா காட்டுறான். அங்க ஒரு ஜான் ட்ரெஸ் போட்டு ஆடுறதுக்கு பொம்பளை விட்டுருக்கான். அவங்க அதைத்தான் ரொம்ப லைவ் பண்ணி காட்டுறான் கிரிக்கெட்ல. அந்த அளவுக்கு மோசமாக ஆபாசங்கள் நிறைந்த ஒரு விளையாட்டு எது? இந்த கிரிக்கெட்டுங்கிற விளையாட்டு. எல்லா போட்டிலையும் பாருங்க, பெண்களை தான் வளைச்சு காட்டுவோம். எங்கேயாவது ஒரு பொம்பளை அரை உரை ஆடையோடு இருந்தால் அவள் தான் அவள் நோய் கேமரா திருப்போம், அதையே காட்டிக் கொண்டு இருப்பான். அப்ப இன்றைக்கு எல்லா துறைகளிலும் ஆபாசம் நிறைந்து விட்டது. ஒரு முஸ்லிம் எப்படி பார்க்க வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, இன்னல்லாஹ கதப அலா இப்னி ஆதம ஹல்லஹு மினல் ஸினா. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்குரிய விபச்சாரத்தின் பங்கை அல்லாஹ் எழுதிட்டான். எல்லா மனுஷனும் என்ன செய்வான்? விபச்சாரம் செய்வான். அதுல கூடுதல் குறைவு இருக்குது. இஸ்லாம் எப்படி சொல்லி காட்டு பாருங்க, அவனுடைய கண் செய்யக்கூடிய விபச்சாரம் வஸினல் ஐன் அந்நதர், அவன் கண் செய்யக்கூடிய விபச்சாரம் அசிங்கமானவற்றை பார்ப்பது. இஸ்லாம் எப்படி சொல்லி காட்டு பாருங்க, நீ ஒன்றை அசிங்கமான ஒன்றை பார்த்தால், மார்க்கம் தடுத்த ஒன்றை பார்த்தால் உன்னுடைய கண் விபச்சாரம் செய்கிறது அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. நமக்கு அசிங்கமானதை பார்ப்பதே அது விபச்சாரத்திற்கு ஒரு காரியம், பெரிய குற்றம், அந்த தண்டனை கிடைக்கும் பாருங்க. அந்த மாதிரி விபச்சாரம் கிடையாது. ஆனால் இதுவும் விபச்சாரம் என்று மார்க்கம் சொல்லி, சிறு குற்றமாக இருந்தாலும் இதுவும் விபச்சாரம் தான். கெட்டவற்றை பற்றி பேசுவது, அவனுடைய நாக்கு விபச்சாரம் செய்கிறது. ஒன் நஃப்சு தமன்னி வ தஸ்தஹி, அவனுடைய உள்ளம் அதை விரும்புகிறது, மோகம் கொள்கிறது. அவனுடைய மர்ம உறுப்பு இதை சத்திக்கு தானிக்க குல்லகு அவனு கல்வி இதை உண்மைப்படுத்துகிறது, அது பொய்ப்படுத்துகிறது. அப்ப இஸ்லாம் எப்படி சொல்லுது பாருங்க. ஒவ்வொரு இளைஞரும் நாம் நபிகள் நாயகத்தை நேசிக்கக்கூடிய மக்களாக இருந்தால், நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் சிறந்த சமுதாயமாக உருவாக வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாத்தை அழிவதை விட்டும் இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மிடம் இந்த ஒழுக்க வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும். இதை கொண்டு வந்தால் நம்முடைய சமுதாயம் சிறந்த சமுதாயமாக இருக்கும். நாம் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த எதிரியாலும் இந்த ஒழுக்க வாழ்க்கை வந்துவிட்டால் நம்மை எதுவும் செய்ய முடியாது. இன்றைக்கு பார்க்கிறோம்,
நம்ம சமுதாய மக்கள், நம்முடைய சமுதாய இளைஞர்கள் போதை பொருட்களுக்கு, புகை பொருட்களுக்கு நாம் அடிமையாக இருக்கிறோமா இல்லையா? இன்றைக்கு நான் வர்றோம், வரும்போது இந்த கேமரா மேல ஏறி வரும்போதே ஒவ்வொரு மாடிகளிலும் சிகரெட்டை பார்த்துட்டு எந்த அது நம்ம பெருமை. நம்ம ஊருக்கு வந்துட்டோம்னா மச்சாம என்ன கேட்கிறாங்க, மாப்பிள்ள 555 வச்சிருக்கியா? லண்டன் அங்க அந்த செய்யது பீடி கோல்டு ஃபில் இதா பிடிச்சு இங்க இருந்து எதை வாங்கிட்டு போறாங்க? 555 லண்டன் வாங்கிட்டு போனா அது ஒரு நம்ம சமுதாயம் இளைஞர் பெருமையா நினைக்கிறோமா இல்லையா? இந்த போதையை பயன்படுத்துறது நமக்கு பெருமை. வெளிநாட்டு மில்சா அதுக்கு தனி மதிப்பு, வெளிநாட்டு சிகரெட்டா அதுக்கு தனி மதிப்பு. இன்றைக்கு நம்முடைய திருமணங்களில் நம்முடைய இளைஞர்களுக்கு இந்த மாதிரி போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்படுதா இல்லையா? மார்க்கம் இதை என்ன சொல்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோமா? ஒரு நாட்டில் இஸ்லாம் அழிந்ததே இது போன்ற போதை மற்றும் ஆபாசத்தினால்தான். இன்றைக்கு நம்முடைய சமுதாய இளைஞர்கள் இதற்கு நாம் அடிமையாக இருக்கிறோமா இல்லையா? எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், குழு பலா துலுக்கூபி ஐதீக்கும் தகுலுக்கா, உங்கள் கரங்களை நீங்களே நாசத்தில் போய் செலுத்தாதீர்கள். பலா தத்துலு அன்புசக்கும், உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள். இன்றைக்கு நாம பார்க்கிறோம், நம்ம சமுதாயத்தில் எத்தனையோ ஏழை குழந்தைகள் உயர் கல்வி படிக்க முடியாம இளைஞர்கள் நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க, படிப்பதற்கு வசதி இல்லாமல் பல ஜமாத் நாடி போறாங்க. நம்ம ஜமாத்துக்கு வர்றாங்க, நான் நல்ல 1000க்கு மேல மார்க் எடுத்திருக்கிறேன், நான் இன்ஜினியர் கல்லூரியில் சேர போறேன், அந்த படிப்புக்கு சேர போறேன், எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. ஒரு ஜமாத் எவ்வளவு உதவி பண்ண முடியும்? நம்ம என்ன பேங்கா வச்சிருக்கோம், இன்டர்நேஷனல் பேங்க் நம்ம கிட்ட கிடையாது. நம்ம சிகரெட் பிடிக்கிற காசனை கணக்கு பண்ணி பாருங்க. ஒரு சிகரெட் பாக்கெட்ல எத்தனை சிகரெட் இருக்கும்? எத்தனை இருக்கும்? 12 சிகரெட் இருக்கும். எத்தனை? 15 சிகரெட் ஒரு பாக்கெட்ல இருக்கு. ஒரு பாக்கெட் ரேட் என்ன வருது? இந்தியா காசுக்கு பார்த்தா 40 ரூபாய் 50 ரூபாய் செய்து வருது. ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட்டை பிடிக்கக்கூடிய இளைஞர்கள் எத்தனை பேர் நாம இருக்கிறோம்? ஒரு நாளைக்கு 5-6 பிடிக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? ஒரு நாளைக்கு 1 ஊதக்கூடிய ஆட்கள். ரமதான் மாதத்தில் நோன்பு என்பதே அல்லாஹ் நம்ம ஹலாலாக்கிய பொருட்களை தடுத்து இருக்கிறான். இந்த பகல் நேரத்தில் அல்லாஹ் ஹலாலாக்கி இருந்தாலும் அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக என்ன செய்யறோம்? ஹலாலான தண்ணியை சாப்பிடாம இருக்கிறோம், ஹலாலான உணவை நாம சாப்பிடாம இருக்கிறோம். குடிபானம், குடி தண்ணீர், நீ வேற தண்ணியை விளங்கிறாங்க, ஹலாலான குடி தண்ணியை சாப்பிடாம இருக்கிறோம், ஹலாலான உணவை நாம சாப்பிடாம இருக்கிறோம். நம்முடைய மனைவியோடு இல்லற வாழ்க்கை ஈடுபடுவது ஹலால், அதை ஒரு மனிதன் தவிர்த்துக் கொள்கிறான். இப்படி அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை இறைவனுக்காக நாம் தவிர்த்திருக்கிறோம் சொன்னா, நோன்பு திறந்து முடிஞ்ச மக்கள் என்ன செய்யணும்? பிஸ்மில்லா அப்படி சொன்னோட எதுவும் வாயில வைக்கணும், இந்த சிகரெட்டை தான் வாயில வைக்கணும். நம்ம சமுதாயம் அதற்கு அடிமையா இருக்குதா இல்லையா? அப்ப எந்த அளவிற்கு இன்றைக்கு இந்த புகையிலை பொருட்களால் நம்முடைய சமுதாயம் பாதிக்கப்படுது. இந்த காசை சேர்த்து இதுக்கு ஒரு பட்ஜெட் போட்டு பார்த்தா ஒரு வருஷத்துக்கு 2000 கோடி ரூபாய் வரும். நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் பிடிக்கக்கூடிய சிகரெட் இருக்கு பாருங்க, நல்லதுக்கு செலவு பண்ணா கணக்கு போடக்கூடாது, கெட்டதுக்கு பண்ணக்கூடிய செலவு இருக்கு பாருங்க. இந்த சிகரெட்டுக்கு மட்டும் டாஸ்மாக் சேர்க்காம இந்த சிகரெட் செலவுகளுக்கு மட்டும் நாம் ஒரு நாளைக்கு செலவு பண்றதை எடுத்து பார்த்தா ஒரு வருஷத்துக்கு 2000 கோடி, இன்னும் அதிகமாக என்ன செய்யலாம், வரலாம். அப்ப 2000 கோடி நம்ம மக்கள் அதை ஒரு தொகையா கிடைச்சுன்னா எத்தனை இன்ஸ்பெக்டர் உருவாக்கலாம், எத்தனை இன்ஜினியரை உருவாக்கலாம், எத்தனை ஐஏஎஸ் உருவாக்கலாம். நம்ம சமுதாயம் எங்க போய் நிற்கும்? அப்படி சிந்திச்சு இன்றைக்கு ஒவ்வொரு சமுதாயம் செயல்பட்டு இருக்கான். நாடார் சமுதாயத்தை பாருங்க, நாடார் சமுதாயம் எப்படி அவங்க செயல்படுறாங்க? அவர்களுக்கென்று அவர்கள் தனி கல்வி நிறுவனங்களை உருவாக்கி அவங்க செயல்படக்கூடிய மெத்தடை பாருங்க. பிராமண சமுதாயத்தை எடுத்து பாருங்க. ஒரு பிராமண சமுதாயத்தில் பெரும்பாலான இளைஞர்கள்ட்ட கெட்ட காரியங்களை பார்க்க முடியுதா? அந்த சமுதாயம் இன்றைக்கு வரைக்கும் பார்ப்பனிய சக்தி வாய்களிலே பேசுறமே, அந்த பார்ப்பனிய சக்தி எப்படி அவங்க பெரிய சக்தியா இருக்கிறாங்க? குறைந்த சமுதாயமாக இருந்து அந்த சமுதாயம் எப்படி அனைத்தையும் ஆட்டி படைக்க முடியுது? அந்த பார்ப்பனிய ஒரு இளைஞர், நீங்க அதிகமான இளைஞர்களை நீங்க எடுத்து பாருங்கள். எந்த இளைஞர் சிகரெட் கலாச்சாரம் இருக்கு? எந்த பார்ப்பன்ட்ட மதம் இருந்தக்கூடிய பழக்கம் இருக்குது? கரெக்டா காலை 4 மணிக்கு எழுந்து சரியா அவன் மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1.
ஏகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் டிராப்டுகளை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். வணங்கக்கூடிய தெய்வத்தை வணங்கக்கூடிய சமுதாயமா பார்க்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பான சமுதாயமாக, ஒழுக்கத்திலே உச்ச நிலையில் உள்ள சமுதாயமாக அவன் இருக்கின்ற காரணத்தினால் அவனுடைய சமுதாயம் உயர்ந்து செல்கிறது. ஆனால் நம்முடைய சமுதாயம் தான் உலகத்தில் உச்சகட்டத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமிய சமுதாயம் இருக்க வேண்டும். நம்முடைய சமுதாயத்துக்கு மேல இது போன்ற வழிகாட்டுதல்கள் யாருக்கும் வழங்கப்படவில்லை. ஆனால் நாம் நம்முடைய மார்க்கத்தை, நம்முடைய அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் அல்லாஹ் சொன்னான் என்று பார்ப்பதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று நாம் பார்ப்பதில்லை. அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாம் வழங்கியவற்றில் தூய்மையானவற்றை சாப்பிடுங்கள், தூய்மை இல்லாதவற்றை சாப்பிடாதீர்கள். இந்த சிகரெட் பிடிக்கிறதுனால எவ்வளவு கேடு, எவ்வளவு உடம்புக்கு ஆஸ்துமா, டிபி போன்ற நோய்கள் வருவதை பார்க்கிறோம். அவனுடைய உடல் நலன் கிடைக்கிறது, திடீர்னு பொட்டு போட்டுக்கணும் போய் சேர்ந்துடுறாங்க. ஒரு பிள்ளை, ஒரு மனைவியை, ஒரு பெண்ணை திருமணம் செய்து 2-3 பிள்ளைகளை பெற்றுவிட்டு இவன் வாழும் போது சரியாக குடும்பத்தை கவனிக்காமல் திடீர்னு போய் சேர்ந்துடுறான் பாருங்க. அந்த சமுதாயம், அந்த மனைவி, அந்த குழந்தைகள் அப்படியே நடுத்தரவில் இருக்கிறார்கள். அந்த குழந்தைகளை யார் படிக்க வைக்க முடியும்? அந்த குழந்தைகள் எப்படி உயர் நிலையில் அடைய முடியும்? இப்படி ஒரு 1000 குடும்பத்தை எடுத்து பாருங்க. ஒரு ஊருக்கு ஒரு 100 குடும்பம் என்று சொன்னால் எத்தனை குடும்பங்கள் இந்த சிகரெட் பழக்கத்தினால், போதைப் பொருட்களினால் அது நடுத்தரவில் இருக்கிறது. இதை நாம் சிந்தித்து பார்த்தோமா? இன்றைக்கு போதைப் பொருட்கள் கலாச்சாரம் நம்முடைய சமுதாய இளைஞர்களுக்கு மத்தியில் இருக்கிறதா இல்லையா? மற்ற சமுதாயத்தை விடுங்க, அவங்களுக்கு ஒரு கொள்கை கிடையாது, ஒரு கோட்பாடு கிடையாது. நம்ம இளைஞர்களுக்கு மத்தியில் போதைப் பொருட்கள் கலாச்சாரம் இருக்கிறதா இல்லையா? இங்கிருந்து வெளிநாட்டிலிருந்து ஊரு கல்யாணத்துக்குன்னு போறாரு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துடுறாங்க. நாளைக்கு கல்யாணம் சொன்னா இன்னைக்கு நைட் என்ன நடக்கும்? அவர்களுக்கு டாஸ்மாக் விருந்து நடக்கும். அவங்களுக்கு போதைப் பொருட்களை நல்ல ரொட்டியையும் கறியையும் சாப்பிட்டு அன்று இரவு இளைஞர்கள் போதையில் மூழ்கி கிடக்கக்கூடிய ஊர்களை, எத்தனையோ ஊர்களை நாம் பார்த்திருக்கிறோம். அப்ப இன்றைய நம்முடைய சமுதாயத்தில் எத்தனை இளைஞர்கள் மதுவிற்கு அடிமையாக இருக்கிறார்கள். மார்க்கம் இதை சொல்லியதா? குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை தரக்கூடிய அனைத்தும் ஹராம். போதையின் பக்கம் நெருங்கிறாதீங்க. எதை ரொம்ப அதிகம் குடித்தால் போதை வருமோ அதை குறைவாக குடிப்பதும் ஹராம். ஒரு பொருள் இருக்கு, நிறைய சாப்பிட்டா தான் போதை வரும், நிறைய சாப்பிட்டா போதை வருமா? அதை நீ குறைவாக சாப்பிடுவது ஹராம் என்று போதித்த ஒரு மார்க்கம். இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்ராமு ரிஜிஸு மின் அமலி ஷைத்தான். நிச்சயமாக மதுவும், சூதாட்டமும், சிலைகளை வழிபடுவதும், ஜோசியம் பார்ப்பதும் இவையெல்லாம் ஷைத்தானுடைய காரியங்கள் என்று போதித்த ஒரு மார்க்கம். இப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருந்து கொண்டு இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே எத்தனை இளைஞர்கள் நாம் போதைக்கு அடிமையாக இருக்கிறோம். சிரிச்சு பாருங்க. நம்ம தண்ணி எத்தனை சில ஆட்களுக்கு ஒரு நாளைக்கு மதுபானம் அருந்தவில்லை என்று சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கை அன்றைக்கு வாழ்க்கை கலைஞ்ச மாதிரியே இருக்காது. அப்ப எத்தனை பேர் இருக்கிறோம்? அப்ப நம்முடைய சமுதாயத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய கொள்கையை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், இது போன்ற ஆபாசத்தை விட்டும், விபச்சாரங்களை விட்டும், போதைப் பொருட்களை விட்டும் ஒரு சமுதாய இளைஞன் அவன் தெளிவாக வேண்டும். அவன் அதை விட்டு விடுபட வேண்டும். ஒருவன் விடுபட்டால் போதாது, அந்த சமுதாயமே விடுபட வேண்டும். இப்படி விடுபட்டு பாருங்க, நம்ம சமுதாயத்தை யாரும் நெருங்க முடியாது. நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு வேற யாரும் கிடைக்காது. இந்த நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டை டாஸ்மாக் கடையெல்லாம் திறந்து வச்சிருக்காங்க பாருங்க. நம்ம சமுதாயத்தை முன்னேற்ற ரொம்ப ஈஸி. மற்ற சமுதாயங்கள் எல்லாம் மதுவிற்கு அடிமையாகி வீழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்ம சமுதாயம் அறிவுபூர்வமாக செயல்பட்டா போதும். இந்த மதுவை விட்டும், ஆபாசத்தை விட்டும், போதைப் பொருட்களை விட்டும் நம்ம சமுதாயத்தை காப்பாற்றி கொண்டு வந்தால் போதும். சில குறிப்பிட்ட வருடங்களிலேயே நம்முடைய சமுதாயம் உச்ச நிலைக்கு வந்துவிட முடியும். ஆனால் நாமும் அதுக்கு என்ன செய்யறோம்? வழிவகை கிடைக்கின்றோம். இப்படி நம்முடைய வாழ்நாள் கழிவுகளை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையை, இளமை வாழ்க்கையை நாம் சீராக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பாதையை சரியான பாதையாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் ஒரு லட்சியத்தை உள்ளத்தில் கொண்டு வரும். அல்லாஹ் என்ன சொன்னானோ, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்களோ அந்த அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைப்பேன். அப்படிதான் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் சஹாபாக்களுக்கு.
23 ஆண்டு காலத்தில் அந்த சமுதாயமே, அரபு தேசமே, இன்னும் பாரசீகம், ரோம் போன்ற அரசுகள் எல்லாம் சஹாபாக்களின் காலடியில் வந்து விழுந்தது பாருங்க. நபிகள் நாயகத்தின் காலடியில் வந்து விழுந்ததே, இது அவங்களுக்கு கிடைத்த அவங்களுடைய படைபலத்துக்கு கிடைச்ச வெற்றி கிடையாது. இஸ்லாமிய வரலாற்றை நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா, பத்ரு போல எடுத்து பாருங்க, முஸ்லிம்களுடைய படைபலத்துக்கு கிடைத்த வெற்றியா? படைபலத்துக்கு கிடைத்த வெற்றி கிடையாது. யூதர்களுக்கு எதிராக யூதர்களை அல்லாஹ் மதீனாவுடைய தேசத்தை விட்டு அல்லாஹ் விரட்டி அடித்தான். அல்லாஹ்வுடைய உதவி. சஹாபாக்கள் ஒரு வாளை கூட தூக்கல, அவங்க மரத்தை தான் வெட்டினாங்க. யூத சமுதாயத்தை அல்லாஹ் மதீனாவை விட்டு விரட்டி அடித்தான். இன்றைக்கு உலகம் முழுவதும் முஸ்லிம்களுக்கு பெரிய எதிரி யூதர்கள் தான். நபிகள் நாயகம் காலத்தில் ஒரு யூதன் நெஞ்சுக்க முடிஞ்சதா? இஸ்லாமியர்கள் அப்படியே நாட்டை விட்டும் நபிகள் நாயகம் காலத்தில் வெளியேற்றப்பட்டார்கள் மதீனாவை விட்டு. நபிகள் நாயகத்தின் வஃபாத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு காலத்திலே அரபு தேசத்தை விட்டு வெளியேற்றப்பட்டது யூத சமுதாயம். பைத்துல் மக்தஸ் உமர் அவருடைய ஆட்சி காலத்திலே முஸ்லிம்களுடைய கையில் வந்தது. எப்படி சஹாபாக்கள் இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றார்கள்? ஒன்றும் கிடையாது. நாம பார்த்தோம்னு சொன்னா, படைபலம் அனைத்தையும் விட நபிகள் நாயகத்தின் மீதும் இந்த ஓரிரை கொள்கையின் மீதும் அந்த தோழர்கள் கொண்ட பற்று எல்லாவற்றுக்கும் மேல எதை நேசித்தாங்க? ஓரிரை கொள்கையை நேசித்தார்கள். நபிகள் நாயகத்துடைய சுன்னத்தை நேசித்தார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், லா யூமின் அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களுடைய பெற்றோர்களை விட, உங்களுடைய பிள்ளைகளை விட, உலக மக்கள் அனைவரையும் விட இறை தூதராகிய என்னை நேசிக்காதவரை நீங்கள் யாரும் ஈமான் கொண்டவர் ஆக முடியாது. நபிகள் நாயகத்தை நேசிக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்தையும் நேசிக்கணும். நபிகள் நாயகம் எப்படி தொழுதார்களோ அப்படி தொழணும். நபிகள் நாயகம் எப்படி நோன்பு வச்சாங்களோ அப்படி நோன்பு வைக்க வேண்டும். நபிகள் நாயகம் எப்படி திருமணம் செய்தார்களோ அப்படி திருமணம் செய்ய வேண்டும். நபிகள் நாயகத்துடைய ஒவ்வொரு சுன்னத்தையும் பின்பற்றக்கூடிய இளைஞனாக உருவாகும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் மறைமுகமா உதவியை தருவான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் அப்படித்தான் சொல்லி காட்டுகிறான். எப்படிப்பட்ட சஹாபாக்கள் இன்றைக்கு நம்ம நடைமுறை வாழ்க்கையில பார்க்கிறோம். வரதட்சணை என்பது எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு கொடுமையான ஒரு காரியம். சிந்திச்சு பாருங்க, ஒரு மனுஷனுக்கு இன்றைய உலகத்தில் வரதட்சணைக்கு எதிராக எவ்வளவு பிரச்சாரம் செய்தாலும் அவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டால் ஒட்டப்பிள்ளை பிறந்தவன உள்ளத்துல ஒரு குத்துதா இல்லையா? ஆகா, எவ்வளவுதான் முஸ்லிமா இருக்கட்டும், மார்க்க அறிவு படைத்தவனாக இருக்கட்டும், பெண் குழந்தை பிறந்தா உள்ளத்துல ஒரு ஓரத்துல ஒரு சுமை வருகிறதா இல்லையா? அந்த சுமை எதுக்கு செஞ்சு பாருங்க. இந்த வரதட்சணை கொடுமைக்காண்டிதான் இருக்கும். இந்த புள்ள பிறந்துருச்ச, நாளைக்கு இந்த புள்ளைய அது லட்சணம் குறைவான புள்ளையா பிறந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்க, அது பெரிய ஒரு சுமையாயும். கொஞ்சம் அழகான லட்சணமான பிள்ளையா பிறந்தா கூட பாப்பமாக சந்தோஷம். எவனாவது இந்த அழகுக்காண்டியா கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான். லட்சண குறைவா பிறந்துச்சு வச்சுக்கிறீங்க, அவங்க பெற்றோர்கள் படக்கூடிய அவஸ்தை. அந்த பிள்ளைய ஒரு குழந்தை பிறந்தவனையே இன்றைக்கு எத்தனை பெற்றோர்கள் அடுத்த பிள்ளையை பெறுவதற்கு யோசிக்கிறார்கள். அவ்வளவு பயங்கரமான ஒரு கொடுமை இந்த வரதட்சணை கொடுமை. அப்ப அந்த சமுதாயத்தில் ஊர் இருக்குது. அப்ப இந்த கொடுமையை எத்தனை பேர் நம்ம எதிர்த்து இதற்கு எதிராக களமிறங்குகின்றோம். பெற்றோர்கள் சொன்னார்கள், உங்க போறாரு, நான் வரதட்சணை வாங்க மாட்டேன், சமுதாயத்தில் சரியாக நான் திருமணம் முடிப்பேன் என்று சொல்லிவிட்டு அங்கு போனவன் என்ன செய்றாரு, வாப்பு ஒரு ஆக்சன் பண்றாரு. ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி. என்ன ஆச்சுப்பா, எங்க வாப்புக்கு அட்டாக் வந்துருச்சு, ஆஸ்பத்திரி கொண்டு போனோம், படுத்துக்கிட்டாரு, வேற வழியே இல்ல. ஆகுதா இல்லையா? எத்தனை பெற்றோர்கள் நடிக்கிறாங்க, எத்தனை தாய்மார்கள் நடிக்கிறாங்க. அதே வாப்பா கருப்பா கண்ணுங்கரைன்னு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சு அதே ஆக்சன் பண்ணாம ஒத்துக்கிடுவோமா? ஒரு கருப்பா ஒரு பொண்ணை பார்த்து அவர் ஆக்சன் பண்றாரு. பாப்பா நீ செத்துனாலும் போ, எனக்கு யார் வேணும், எனக்கு பொண்ணை கட்ட முடியாது. நடக்குதா இல்ல நடைமுறை வாழ்க்கையில? எத்தனை பேரு ஒரு பெற்றோர்களை நம் அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக, இறை தூதருக்கு அடுத்தபடியாக அதற்கு மாற்றம் செய்யாத நம்ம யாரை நேசிக்கணும்? பெற்றோரை நேசிக்க வேண்டும். நபிகள் நாயகம் சஹாபி சொல்றார், அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்திலேயே எனக்கு நெருங்கிய உறவு யாருன்னு கேட்கிறாங்க. நபிகள், உன்னுடைய தாய். அவர் விடல, சும்மமன், உன்னுடைய தாய். அடுத்து யாரும் கேட்கிறாரு, அடுத்தும் உன்னுடைய தாய். அடுத்து யார்? நான்காவதா உன்னுடைய தந்தைங்கிறாங்க. மற்ற உறவுகள் எல்லாம் அதற்கு பிறகுதான். அப்ப இது அனைத்தையும் தாய்க்கு சொல்றாங்க, தகப்பனுக்கு சொல்றாங்க. ஒரு பிள்ளையை இவன் நேசித்து விட்டான் என்பதற்காக
ஊரை மீறி, தகப்பனை மீறி, அனைத்தையும் மீறி சொத்து பத்தையெல்லாம் இழந்துவிட்டு வாழ்ந்தால் மணந்தால் மகாதேவி இல்லையல் மரணதேவி என்று எத்தனை பேர் வீட்டை விட்டு ஓடி போறாங்க. வாழ்ந்தா அந்த பிள்ளையோர் தான் வாழ்வேன். எனக்கு வாழ்க்கை எப்படி உள்ளத்துல அல்லாஹ் ரசூலுக்காண்டி சஹாபாவுக்காக ஈமான் கொடுத்தாங்க பாருங்க. ஈமான் அப்படி ரத்தத்தோட ஊறி இருக்கும். அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் என்று சொன்னால் என்னுடைய உயிரே போனாலும் சரி என்று அந்த சஹாபாக்கள் இருந்தார்கள். இன்றைக்கு நாம என்ன செய்யறோம்? அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செய்வதிலே உயிரை கொடுப்பதை தயாராக இருக்கிறோம். எத்தனை பொட்ட நம்ம சமுதாயத்தில் எந்த ஒரு பெண் குழந்தையாவது தகப்பனை மீறுமா, அண்ணன் தம்பியை மீறுமா? இந்த காதல்ங்கிற போதனை செய்து அந்த பெண்ணுக்கு ஊட்டப்பட்ட எப்படி ஊட்டப்படுது? டிவியை திறந்தாலும் அந்த மாதிரி இஸ்லாத்தை ஊட்டணும். இஸ்லாத்தை ஊட்டினா வச்சுக்கிடுங்க, தியாகம் வரும். டிவியை திறந்தாலும் சீரியல் என்னது? காதலுக்கான தியாகம் செய்யற மாதிரி. அது இல்லாவிட்டால் வாழ்க்கையே கிடையாது காட்டுறான். ஒரு வெளியே போனாலும் எஃப்எம் ரேடியோ, ஒரு பஸ்ல ஏறி உட்கார்றோம், எஃப்எம் ரேடியோவில் அந்த ஜாக்கிகள் பண்ற வேலை. நீங்க யாரையா லவ் பண்றீங்களா? உங்களுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்குதா? எத்தனை வருஷமா கேர்ள் ஃபிரெண்டோட பழகுறீங்க? அது கேர்ள் ஃபிரெண்ட் வைக்கிறது, பாய் ஃபிரெண்ட் வைக்கிறது, அது ஒரு கல்ச்சர். எங்க ஒரு பத்திரிகையை திறந்தாலும் அங்க 4 கதை, காதல் கவிதை, காதலுக்காக உயிரை கொடுக்கணும். எங்க பார்த்தாலும் ஒரு ஈமான இஸ்லாத்தை எப்படி ஊட்டணுமோ, ஒரு டிவியை திறந்தா அல்லாஹ்க்கான தியாகம் செய்ய வேண்டும், திருமறை குர்ஆனை பின்பற்ற வேண்டும். ஒரு ரேடியோ வச்சா அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்ய வேண்டும், நபிகள் சொன்னபடி நடக்கணும். ஒரு பத்திரிகையை புரட்டினா அல்லாஹ்வுக்காக இப்படி வந்து வச்சுடுங்க, அந்த சமுதாயம் அப்படி உருவாகும். அப்ப அல்லாஹ் ரசூலை எப்படி ஈமான் கொள்வோமோ அது போன்று என்ன செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கு இந்த காதல், இந்த ஆபாசம் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமா நடக்கிறது. இது ரத்தத்தோடு ஊற வைக்கப்பட்டு பெண்கள் அப்படி நடக்கிறாங்க. சஹாபாக்கள் எப்படி நடந்தாங்க? அவங்க ரத்தத்தில் எது ஊற வைக்கப்பட்டது? சயீத் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையை பார்க்கணும். சயீத் ரலியல்லாஹுடைய தாயார் இவங்க வந்து இஸ்லாத்தை ஏத்துறாங்க. சயீத் ரலியல்லாஹு இளைஞராக இருக்கும்போது இஸ்லாத்தை ஏத்துறாங்க. ஏற்றவுடன் ஒரு திருமறை வசனம் இறங்குது. என்ன திருமறை வசனம் இறங்குது? சூரத்துல் லுக்மான்ல வஸைனல் இன்சான பிவாலிதை, மனிதனுக்கு அவனுடைய பெற்றோரை குறித்து நாம் உபதேசம் செய்தோம். ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன் வஃபிசாலுஹு ஃபி ஆமைன், அவனுடைய தாய் சிரமத்தின் மேல் சிரமப்பட்டு அவனை பெற்றெடுத்தாள். அவனுக்கு 2 வருடம் பாலூட்டி அவனை பாலூடி மறக்க செய்தால். இதுவரைக்கும் அந்த வசனம் இறங்கியிருந்தது. இந்த வசனம் இறங்கின உடனே சயீத் ரலியல்லாஹு தாய் என்ன செய்றாங்க? சாப்பிட மறுக்கிறாங்க. அவங்க வந்து எதையும் குடிக்க மறுக்கிறாங்க. அப்ப சயீத் போய் தாயை சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. நான் சாப்பிட முடியாது, நீ முகமதுடைய மார்க்கத்தை நிராகரித்தால்தான் நான் சாப்பிட முடியும் சொல்றாங்க. அப்ப சயீத் ரலியல்லாஹு வந்து அப்படி சொல்லும்போது தாய் ஆதாரம் காட்டுறாங்க. என்ன ஆதாரம் தெரியுமா? நீ முகமதுடைய மார்க்கத்தை நிராகரிக்க வேண்டும் என்று நீ நம்பிய முகமதே சொல்கின்றார். என்ன வருது? நாம் மனிதனுக்கு பெற்றோரை குறித்து உபகாரம் சொன்னோம், வசியத் செய்தோம். உன்னுடைய பெற்றோர் சிரமத்தின் மேல் சிரமப்பட்டு அவனை பெற்றெடுத்தால் அனிஷ்குர்லி வலி வாலிதை, நீ எனக்கு நன்றி செலுத்து, உன்னுடைய பெற்றோருக்கு நன்றி செலுத்த அல்லாஹ் சொல்றான் பாருங்க. இந்த ஆயத்தை அந்த தாய் எடுத்து காட்டி நீ எனக்கு நன்றி செலுத்த வேண்டும். முகமது அவர்கள் செஞ்சிருக்காங்க, சொல்லி இருக்கிறாங்க, நீ எனக்கு நன்றி கடமைப்பட்ட என்று சொன்னால் நீ முகமதுடைய மார்க்கத்தை நிராகரிக்க வேண்டும். அப்ப இந்த சயீத் என்ன பண்றாரு? நான் இதை பத்தி ரசூலாட்ட போட்டு கேட்கிறேன்னு சொல்லி வர்றான். வரும்போது அடுத்த வசனம் இறங்குது. அல்லாஹ் இறக்கி வைக்கிறான் இவங்க சம்பவத்துக்காக. வைன் ஜாஹதாக அலான் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்முன் ஃபலா துதியஹுமா, அந்த பெற்றோர்கள் உனக்கு அறிவில்லாத விஷயத்திலே எனக்கு இணை கற்பிக்குமாறு கட்டளையிட்டால் நீ அவர்களுக்கு கட்டுப்படாதே. அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்வதில், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றம் செய்வதில் உன்னுடைய பெற்றோர்கள் கட்டளையிட்டால் நீ அவர்களுக்கு கட்டுப்படாதே. வஸாஹிபுஹுமா ஃபித்துன்யா மஅரூஃபா, இந்த உலக விஷயத்திலே உன்னுடைய பெற்றோர்களிடம் நீ நன்றாக நடந்து கொள். வத்தபி சபீலமன் அனாப இலைய, என் பக்கம் சார்ந்து விட்டார்களே, இறைவனை நோக்கி திரும்பி விட்டார்களே, அத்தகைய நல்லோர்களின் வழிமுறையை நீ பின்பற்று என்று அல்லாஹ் செய்றான். இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான். பெற்றோருக்கு கட்டுப்படுங்க. எது வரைக்கும் கட்டுப்படணும்? அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக சொல்லாத வரைக்கும் கட்டுப்படணும். இதான் மார்க்கம் சொல்லி காட்டுது. அந்த சயீத் தாயிட்ட வர்றாரு, என்னுடைய தாயே, நீங்க உண்ண மறுக்கிறீங்க, நீங்க குடிபானத்தை குடிக்க மறுக்கிறீங்க, நீங்க இப்படி சாப்பிடாம இருந்து குடிக்காம இருந்து உங்க உயிர் போயிடுச்சு. திரும்ப அல்லாஹ் உயிரை கொடுக்க, ஒரு உயிர் போனா திரும்ப உயிர் வராது. திரும்ப அல்லாஹ் உயிரை தர்றான். திரும்பவும் நீங்க வந்து உண்ணாமல் சாப்பிடாமல் இருந்து, பருகாமல் சாப்பிடாமல் இருந்து உங்க உயிர் போயிடுச்சு. திரும்பவும் அல்லாஹ் உயிரை தர்றான். இப்படியே அல்லாஹ் தஆலா
உங்களுக்கு 100 உயிர்களை தந்தாலும் சரி, நீங்கள் 100 தடவை மரணித்தாலும் சரி, என்னுடைய கொள்கையை நான் விட மாட்டேன். எவ்வளவு பெரிய உறுதி பாருங்க சஹாபாக்கள்கிட்ட. தன்னுடைய தாய் சொன்னாலும் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக சொன்னால் நான் கட்டுப்பட மாட்டேன் என்று உறுதியாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட உறுதி இன்றைக்கு இஸ்லாமிய இளைஞர்கள்ட்ட இருக்குதா? எப்படிப்பட்ட கொள்கை, சத்திய கொள்கை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த உலகத்தில் பாருங்க, இந்த உலகம் 60-70 வருட வாழ்க்கை தான். இந்த 60-70 வருட வாழ்க்கையில நம்மை எதிரிகள் தாக்க வருகிறார்கள், அடிக்க வருகிறார்கள், பிடிக்க வருகிறார்கள். நம்ம சொல்றோம் பாருங்க, எதிரிகள்ட்ட தப்பிக்கக்கூடிய வழிமுறைகள், அதற்கு என்ன வழிமுறையை கையாண்டா நாம எதிரிகள்ட்ட தப்பிக்க முடியும், அதற்கு எப்படிப்பட்ட வழிமுறை செல்ல வேண்டும், அது தனி ஒரு டாபிக். இந்த வழிமுறை பலன் தராது. அடிப்பேன், புடிப்பேன், குத்துவேன், வெட்டுவேன் சொல்றோம் பாருங்க, இந்த வழிமுறை 0% பலன் தராது. மத்த சமுதாயம் செய்வான். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் அவன் கட்சியில எத்தனையோ மாற்று கட்சிக்காரன் கொலை பண்றான். அவனை இந்த அரசாங்கம் அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனை போய் கீழே உள்ளவன் இன்னொருத்தனை கொலை பண்ணதுக்காண்டி அவனுடைய தலைவர்களை போய் அந்த தலைமையை தடை பண்ணுதான், தலைமை அலுவலகத்தை போய் சோதனை பண்ணுதான். எத்தனை காங்கிரஸ் கட்சிக்காரன் மத்த கட்சியை கொலை பண்ணிருக்கான், எத்தனை ஏடிஎம்கே டிஎம்கே காரனை கொலை பண்ணிருக்கான், எத்தனை டிஎம்கே ஏடிஎம்கே கொலை பண்ணிருக்கு. நடு ரோட்ல பஸ்ஸ வச்சு அடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அநியாயம் ஏடிஎம்கே ஆட்சியில் நடந்தது. டிஎம்கே காரன் பத்திரிகை அலுவலகத்துக்குள்ள நுழைஞ்சு எல்லா கேமரா படம் பிடிக்குது. அப்படியே உள்ள மக்களை எல்லாம் 3-4 பேரை தீயை வைத்து எரிக்கின்றான். நடவடிக்கை எடுக்க முடியுதா? எடுக்க முடியாது. ஏன்? அங்க இருக்கிற பணபலம், அவன்கிட்ட இருக்கிற ஆட்சி பலம். ஆனா நம்ம சமுதாயம் இருக்கு பாருங்க, இந்த சமுதாயம் ஒருதனை கை வெட்டினா போதும், நீ ஒருதனை இன்னொருதனை கையை வெட்டினா போதும், உன் சமுதாயமே தீவிரவாத சமுதாயம் ஆக்கப்படும். சிந்திக்கணும். நாம ஒரு செயலை செஞ்சு வச்சுக்கிடுங்க, மற்றவன் செய்யலாம், அவனுக்கு பாதிப்பு வராது. அது அப்படித்தான் இருக்கு. நம்ம நாட்டுடைய செட்டப் அப்படித்தான். நாம் ஒரு அறிஞர் சொல்கிறார், ஒரு இஸ்லாமிய மக்களுடைய நிலை எப்படி தெரியுமா? அவனுடைய கழுத்துகளை சுற்றிலும் ஈட்டிகள் பாய்ந்து கொண்டிருக்கிறது. நீ கழுத்து எங்க திருப்பினா உள்ள ஈட்டி இறங்கிடும், கழுத்து இங்க தானா உள்ள ஈட்டி இறங்கும், எங்கே நீ தப்ப முடியாது. அப்படியே போகும். ஈட்டுவன் பக்கத்தில் இருக்கும் போது நீ அப்படியே சென்றால்தான் உன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இஸ்லாமிய சமுதாயத்துடைய நிலை ஒரு முள்ளுக்கு மேல் விழுந்த சேலை மாதிரி. முள்ளை இழுத்தாலும் சேலை தான் கிளியும், சேலை இழுத்தாலும் சேலை தான் கிளியும். நம்ம சமுதாயத்துடைய நிலை அப்படிப்பட்ட நிலை. அப்ப இந்த நேரத்தில் நம்ம சமுதாயத்தை ஒரு தீவிரவாத நாம சில காரியங்களை செய்து நம்முடைய உணர்ச்சி கொந்தளிப்பால் சில விஷயங்களை செய்து விட்டோம் என்று சொன்னால் நம்ம சமுதாயத்துக்கு தான் பாதிப்பு. ஒரு சில பாதிப்பு கிடையாது, பல வருடங்களுக்கு பாதிப்பு. ஒரு கோவை கலவரம் தானங்க, கோவை கலவரம் ஏற்பட்டது யாரு செய்ய தவறோ நம்ம சமுதாயத்து மேல பழி சுமத்தப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் கோவையில ஒரு மாற்று மத கம்பெனியில போய் நம்ம முஸ்லீம் இளைஞர்கள் வேலை கேட்க முடியுமா? தாடி வச்சுட்டு வேலை பார்க்க முடியுமா? இன்றைக்கு வரைக்கும் எத்தனை ஒரு கலவரம் நடந்தது, ஒரு சிறிய ஒரு காவலர், போக்குவரத்து காவலர் கொல்லப்பட்டார். அதனால் பற்றிய கலவரத்தை இன்றைக்கு வரைக்கும் எத்தனை கோடி சமுதாயத்துக்கு இழப்பு. அப்ப நம்ம பல விஷயம் செஞ்சு பாருங்க. நம்ம சமுதாயத்தில், நம்ம இந்திய தேசத்தில் நாம ஒரு முருகன் என்ன பண்றாரு, கிணறு தோன்றுவதற்காக ஜெலட்டின் குட்டி வாங்கி அந்த கிணறு தோன்றதுக்காண்டி அவர் என்ன செய்யறாரு, ஜெலட்டின் குச்சி வாங்குறாரு. அது வெடிச்சிட்டுனா பத்திரிக்கை சின்ன செய்தியா வருது, கிணறு தோன்றுவதற்காக குச்சி வாங்கினார், அது வெடித்து விட்டு சின்ன செய்தி. அதே ஒரு முகமது வாங்கி வெடிச்சா அறப்பக்க தீவிரவாதிகள் சரி செய்யலாம். இந்த தீபாவளி வெடி இருக்கு பாருங்க, இந்த வெடியை நம்ம ஆளுக்க புத்தி இல்லாம இது நிறைய லாபம் கிடைக்கும் என்பதற்காக அதை வாங்கி வீட்டுக்குள்ள போய் பதுக்கி வைக்கிறோம். புத்தி இல்லாம செய்யக்கூட நம்ம மக்களை பார்க்கிறோம். அது வெடிக்குது, அதுக்கு நம்ம மேல பழி திரும்புது. எது தீவிரவாத செயலாக இருக்குமோ? ஒரு பேட்டரியை 2 ஒயரை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம தீவிரவாதிங்கிறான். அப்படி சொல்ல முடியும். நாம சிறுபான்மை சமுதாயம் அறிவு ரீதியாக செயல்படவில்லை என்றால் நம்முடைய சமுதாயம் அடித்து நொறுக்கப்படும். நீங்க ஒரு சிந்தனைக்கு மாற்றமாக உணர்ச்சி புறம்பாக ஒரு தவறை நீங்கள் செய்தாலும் சரி, அது பெரிய தவறாக சித்தரிக்கப்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீடியாக்கள் நமக்கு எதிராக இருக்குது, நம்முடைய பிரச்சாரங்கள் நமக்கு எதிராக இருக்குது. அப்ப நாம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி இருக்கணும்? நம்ம சோழமான சமுதாயம் இப்படி பேசுறதுனால நம்ம சோழமான சமுதாயம் கிடையாது. நம்ம என்ன இழுச்சவான சமுதாயமா, அடிபட சமுதாயம்? இப்ப எப்படி நம்ம அடிபடவும் கூடாது, நம்ம சமுதாயத்துக்கு கெட்ட பெயர் ஏற்படவும் கூடாது.
அந்த அடிப்படை எந்த பாதையில் சென்றால் இந்த சமுதாயத்தை பாதுகாக்க முடியும்? உணர்ச்சி ரீதியான பாதை நிச்சயம் பலன் தராது. எத்தனை பேரு அதுபோல மார்க்கத்துக்கு மாற்றமா போனா பலன் தராது. மார்க்கத்துக்கு மாற்றமா போனா மறுமையில் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இன்றைக்கு நாங்கள் இந்தியாவிற்காக போராட போகிறோம் என்று சொல்லி சமுதாயத்தை பாதுகாக்க போறோம் சொன்னவங்க யூத கலாச்சாரம், கொட்டடிக்கிற கலாச்சாரத்தை கையில் எடுத்திருக்காங்க. மற்ற இந்தியா சார்பு இந்திய அரசாங்கம் நாங்கள் சுதந்திர தின அணிவகுப்பு நடத்தினால் அரசாங்கத்துடைய கவனம் நமக்கு திரும்பிடும் என்று மார்க்கத்திற்கு மாற்றமாக போய் கொடிக்கு வணக்கம் செய்து சல்யூட் அடித்து மார்க்கத்துக்கு மாற்றமாக கொட்டடித்து மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்ட இசை பாடல்களை ஒழிக்க விட்டு மார்க்கத்திற்கு மாற்றமாக தேர்தல் கலாச்சாரத்தில் இறங்கி அவங்களால முஸ்லிம்களுக்குரிய இந்திய அரசாங்கத்துடைய அரவணைப்பு பெற முடிஞ்சதா? எது கொடிக்கு சல்யூட் அடிச்சாங்க? சல்யூட் அடிச்சா இந்த அரசாங்கம் நம்ம நாட்டு மேல பற்று வச்சிருக்கோம் நம்ம நினைச்சிரும் அப்படின்னு நினைச்சாங்க. இந்த மாதிரி கொட்டடிச்சா இந்த அரசாங்கம் முஸ்லிம்கள் தேசத்தை விரும்புறாங்க நினைச்சிரும் முடிவு பண்ணாங்க. இந்த மாதிரி கொடிக்கு அது போன்று இசை பாடலை ஒழிக்க விட்டால் நாம அவங்கள மாதிரி வந்துட்டோம் நினைச்சு நம்ம ஒரு ஜனநாயக மக்கள் அங்கீகரிப்பாங்க நினைச்சாங்க. எவ்வளவுதான் இந்த அரசாங்கத்துக்கு நீங்க சாதகமா மார்க்கத்தை விட்டு விட்டு போனாலும் சரி, இந்த உலகத்தில் நம்ம அவ அங்கீகரிக்க மாட்டான். மறுமையில இதை விட பயங்கரமான நஷ்டம். மார்க்கத்தை எவ்வளவு பெரிய வழிகேட்ட சமுதாயம் போயிட்டு எத்தனை இளைஞர்கள் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய வழிகளில் சென்று கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நான் சொன்னார்கள், மன் சர்ரஹு அயதமஸ்ஸலஹு ரிஜாலு கியாமன் ஃபலதபவ மக்அதஹு மினன்னார். எவனுக்கு பிற மனிதர்கள் எழுந்து நின்று மரியாதை செய்வது சந்தோஷம் அளிக்குமோ அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக்கிக் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் அடுத்தவன் தனக்காக எழுந்து நின்று மரியாதை செய்ய வேண்டும், அவருடைய அணிவகுப்பு மரியாதையை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு முஸ்லிம் எதிர்பார்க்க கூடாது. ஒரு காஃபிர் எதிர்பார்ப்பான். ஒரு காஃபிர் அப்படி நினைப்பான். நபிகள் நாயகம் வரும்போது கூட சஹாபாக்கள் எழுந்திருக்க மாட்டார்கள். மார்க்கத்துக்கு மாற்றமாக எத்தனை காரியத்தை நாம் செய்கிறோம். அப்ப இந்த மாதிரி போனா நம்ம சமுதாயத்தை பாதுகாக்க முடியுமா? இளைஞர்கள் சிந்திச்சு பார்க்கணும். நம்முடைய இந்த உலக வாழ்க்கை என்பது 60-70 வருட வாழ்க்கை தான். இந்த உலகத்திலும் நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கைக்கு அப்புறம் அழியாத ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நஷ்டப்பட்ட வச்சுக்கிடுங்க, யாரும் காப்பாற்ற முடியாது. உண்மையிலே அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், நாம் உண்மையிலே மறுமையை நம்பி இருக்கிறோம். இந்த உலகம் என்பது அழியக்கூடிய முடியக்கூடிய ஒரு வாழ்க்கை. மறுமை வாழ்க்கை முடியக்கூடிய வாழ்க்கையா? அதற்கு ஒரு முடிவே கிடையாது. அப்ப அந்த வாழ்க்கையிலே நமக்கு நஷ்டம் வந்து விட்டால் அந்த நஷ்டத்திலே யார் காப்பாற்ற முடியும்? யார் காப்பாற்றுவார்? பாப்பா காப்பாற்றுவாங்களா? சொந்த பந்தம் காப்பாற்றுமா? இந்த உலகத்தில் உள்ள நாம் யார் யாரையெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக பின்பற்றினோமோ அந்த தலைவர்கள் காப்பாற்றுவார்களா? யாரும் அந்த வாழ்க்கையை காப்பாற்ற முடியாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா. அந்த மறுமை நாளிலே எந்த ஒரு நண்பனும் இன்னொரு நண்பனை விசாரிக்க மாட்டான். இவ்வசர் உனகும் எடுத்துக்காட்டப்படும். அல்லாஹ் எடுத்து காட்டுவான், இதோ உன்னுடைய தாயை பார், உன்னுடைய தகப்பனை பார். தாய்க்காக மாற்றம் பண்ணியப்ப உலகத்தில் தகப்பனுக்காக திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. மார்க்கத்துக்கு மாற்றம் செய்த அல்லவா? நண்பனுக்காக மாற்றம் செய்த அல்லவா? உங்கள் உறவினர்களுக்காக அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செய்த அல்லவா? அல்லாஹ் எல்லாத்தையும் எடுத்து காட்டுவான். பார், உன்னுடைய தாயை பாரு, உன் தகப்பனை பாரு, புள்ள ஊட்டிய பாரு, எல்லாத்தையும் பாரு அல்லாஹ் எடுத்து காட்டுவான். அப்படி எடுத்து காட்டும் போது நரகத்திற்கு தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டானே அந்த பாவி நினைப்பான், இறைவா இந்த நாளினுடைய வேதனைக்கு பகரமாக என்னுடைய பிள்ளைகளை எல்லாம் நீ நரகத்தில் போடு. ஓ சாஹிபத்தி வாகி, என்னுடைய மனைவியை நீ நரகத்தில் போடு, என்னுடைய சகோதரனை நீ நரகத்தில் போடு. ஓ ஃபசீலத்தி ஹுல்லதி தூவி, என்னை அரவணைத்து வாழ்ந்தார்களே அந்த சொந்த பந்தங்களை எல்லாம் நீ நரகத்தில் போடு. ஓ மன் ஃபில் அர்தி ஜமீஆ, இறைவா உலகத்தில் உள்ள அனைவர்களையும் நீ நரகத்தில் போடு. சும்மா யுஞ்சி, இப்ப என்ன மட்டும் காப்பாத்து. நரக வேதனையை பார்க்கும்போது
இந்த உலகத்துல நம்ம படக்கூடிய கஷ்டங்களை பார்க்கும்போது நாம சமுதாயத்தை பாதுகாக்க என்பதற்காக எத்தனை விஷயங்களை விடுறோம், கஷ்டத்தை நீக்கணும் என்பதற்காகத்தானே. மறுமை நரகத்துடைய வேதனையை பார்க்கும்போது யாரெல்லாம் உலகத்தில் உள்ள எல்லா நரகத்தில் போடும், நபிமார்களை தூக்கி நரகத்தில் போடு, கெட்டவங்களை தூக்கி நரகத்தில் போடு, அவுலியாக மன்ஃபில் ஜமியா உலகத்தில் எல்லாரும் தூக்கி போடுறது என்ன அர்த்தம்? எல்லாரும் தூக்கி போடும், நபிமார்களையும் போடு, எல்லாரையும் போடு, என்ன மட்டும் காப்பாத்தியா அல்ல. மறுமையில நரக நெருப்பை பார்க்கும்போது எந்த பிள்ளை குட்டியும் நம்ம என்ன செய்ய, எந்த பாசம், அவ்வளவு கடுமையான ஒரு கொடுமை நரகத்துடைய கொடுமை. அப்ப அந்த மறுமை நாள்ல இப்படிப்பட்ட கொதிக்கக்கூடிய நரகத்திற்கு நாம் செல்ல வேண்டுமா? கொள்கை இல்லாமல் ஒரு முஸ்லிம் மரணித்து விட்டால் அவன் செல்லக்கூடிய இடம் எங்கே? ஓமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. யார் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். வமக்வாஹுமுன் நார், அவர்கள் ஒதுங்குமிடம் நரகம்தான். வமாலில் ஸாலிமீன மின் அன்சார், இந்த அநியாயக்காரர்களுக்கு எந்த உதவியாளரும் கிடையாது. நாம அல்லாஹ்க்கு என்ன வச்சுக்கிறீங்க? ஒரு அறிஞர் அவர் விளக்கம் சொல்றாரு, இந்த வசனத்தை விளக்கம் சொல்றாரு. இந்த உலகம் முழுவதும் கடுகால் நிரப்பி ஒரு வருஷத்துக்கு ஒரு கடுகு எடுக்கிறோம், என்றைக்காவது ஒரு நாள் இந்த கடுகு கூட தீர்ந்து போய்விடும். அல்லாஹ்விற்கு இணை கற்பித்தானே அவனுடைய நரகத்துடைய வாழ்க்கை தீர்ந்து போகாது. அவ்வளவு பயங்கரமான நரகம், நினைச்சு பார்த்தே கூடாது. எதுக்கு பயப்படுறோம்? எதுக்கு நாம் இந்த ஷிர்கான பிதஅத்தான விஷயங்களை மக்கள் மத்தியில் எச்சரிக்கை பண்றோம்? இந்த உலகத்திலும் சமுதாய மக்களை பாதுகாப்பதற்கு என்ன வழிமுறையை கையாள வேண்டுமோ அதையும் நாம் கையாளுகிறோம். அதைவிட மேலாக இந்த ஷிர்க் பிதா இருக்கு பாருங்க, தாயை தனிகிறது, தர்காக்கு போறது, மௌலூது ஓதுறது, இன்னும் பிதஅத்தான காரியங்கள் செய்யறது, நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி தொழாம இருக்கிறது, நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி நோன்பு வைக்காம இருக்கிறது, கூட்டுத்துவா ஓதுறது, இந்த மாதிரி பிதஅத்தான காரியங்கள் இருக்கு பாருங்க. இதை சொன்ன சமுதாயம் பிரிவும் நினைக்காதீங்க. நம்மை நாம் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய சமுதாயத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து நாம் நரகத்தில் போய் விழுந்து விட்டோம் என்று சொன்னால், ஓரிரை கொள்கை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொன்னால் கற்பனை கூட பண்ணக்கூடாது. மறுமையில் அவ்வளவு பெரிய நஷ்டம், நினைத்து கூட பார்க்க முடியாது. அப்படி நினைச்சு பார்த்து, உலக வாழ்க்கை என்பது ஒரு தடவை தான். மறுமை என்ன செய்வாங்க? இது தபர் அல்லதீன துபிவு மினல்லதீன தபவு. மறுமை நாள்ல தொண்டர்கள் எல்லாம் தலைவர்களை விட்டு ஓடுவார்கள். வராவுல் அதாப், வேதனையை கண் முன்னால் பார்ப்பார்கள். அஸ்பாப், அவன் தப்பிக்கக்கூடிய எல்லா வழிகளும் அடைபட்டு விடும். அடைபட்டு அல்லாஹ்ட்ட போய் கெஞ்சுவான், இறைவா லவ் அன்ன லனா கர்ரத்தன் ஃபனதபர்ரவு மின்ஹும் கமா தபர்ரவு மின்னா. இறைவா மீண்டும் ஒரே ஒரு சான்ஸ் கூடிய அல்லாஹ், நாங்க உலகத்துக்கு போய் இன்றைக்கு எங்களுடைய தலைவர்கள் எங்களை விட்டு ஓடுறாங்களே, அதுமாதிரி நாங்க விரண்டு ஓடுவோம். உலகத்துக்கு வர முடியுமா? 2வது ஜென்ம நம்பிக்கை உண்டா? 3வது ஜென்ம நம்பிக்கை உண்டா? ஒரு ஜென்மம் தான். அந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு தடவை தான். இதுல நம்ம ஏகத்துவம் இல்லாம மூத்தாயிட்டம் வச்சுக்கிடுங்க, தப்பிக்கவே முடியாது மறுமையில. கதாலிக்க யுரியுஹுமுல்லாஹு அமாலஹும் ஹஸராத்தின் அலைஹிம் வமாஹும் பிஹாரிஜின மினன் நார். அவர்கள் செய்த செயல்கள் அனைத்தையும் அல்லாஹ் நட்டமாக காட்டுவான், நரகத்தை விட்டு வெளியேற முடியாது. அதனால ஒவ்வொரு இளைஞனும் எதை நாம் முக்கியமா எடுக்க வேண்டும்? இந்த சமுதாயத்தை உலகத்திலும் மறுமையிலும் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இலக்கு சத்திய கொள்கை, ஓரிரை கொள்கை, எவையெல்லாம் ஷிர்கான காரியங்களோ அதை விட்டு தடுக்கக்கூடிய இலக்காக இருக்க வேண்டும். எவையெல்லாம் பிதஅத்தான காரியங்களோ அதை விட்டு தடுக்கக்கூடிய, நம்மையும் நம்முடைய சமுதாயத்தையும் பாதுகாக்கக்கூடிய இலக்காக இருக்க வேண்டும். அந்த வழியிலே செல்லும் பொழுதுதான், அப்படி உருவாகும் பொழுதுதான் நம்முடைய சமுதாயத்திற்கு இந்த உலகத்திலும் பாதுகாப்பு, மறுமையிலும் பாதுகாப்பு. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த லட்சியத்தை பின்பற்றி வாழ்ந்து அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி நமக்கு வழிகாட்டினார்களோ அந்த வழிமுறையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய இளைஞர் சமுதாயமாக நம் அனைவரையும் ஆய்க்கல் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.